விஜய் சேதுபதி படம் தான் இது. சூரி படம்ல விஜய் சேதுபதி படம். விடுதலை பார்ட் 2 எப்படி ப்ரோ இருக்கு? படம் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம். பார்ட் 1 மாதிரியே தான் இருக்கு. போர் அடிக்காம போகுது. படம் வந்து வர்த்து ப்ரோ. வெற்றிமாறன் படம் எப்பவுமே வர்த்தாதான் ப்ரோ இருக்கும். இது வந்து அரசியல் படம். நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா பாலிடிக்ஸ்லாம் தெரிஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சூப்பரா இருக்கு தலைவரே, நல்லா இருக்கு. ரொம்ப போட்டு லேகா இழுத்துட்டாங்க. ஃபுல்லு கம்யூனிஸ்ட் பத்தி பேசிட்டாங்க. கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு படம். ஓகே, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா தான் இருந்துச்சு. நம்பி வந்து பார்க்கலாம். பட் டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு படம். படத்துல வந்து யாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு? விஜய் சேதுபதி வாத்தியார் சூரியோடைய ஒரு பாட்டு வந்து எனக்கு பிடிச்சது. ஓகே, பாட்டு எப்படி இருந்துச்சு ப்ரோ? பாட்டு ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு சாங் பட் சூப்பரா இருக்கு. மியூசிக் இளையராஜா பின்னிட்டாரு. பாட்டு நல்லா இருக்கு. பிஜிஎம் இளையராஜா கேட்கவே வேணாம். நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்துச்சு மேம்? நல்லா இருந்துச்சு. உங்க படத்திலேயே பிடிச்ச டயலாக்னா இந்த டயலாக் சொல்லுவீங்க? அந்த பொங்கி எழுன்னு சொன்னாங்க இல்லையா, அது. விஜய் சேதுபதி ஆக்டிங் எப்படின்னா இருக்கு? விஜய் சேதுபதி தான் படம் ஃபுல்லாவே. கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு 5 நிமிஷம் தான் சூரி, மற்றபடி விஜய் சேதுபதி தான். தரமா பண்ணிக்க. அவரோட பேக் ஸ்டோரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. படத்துல லேக் தான் இருக்கானா? லேக் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஸ்லோனஸ். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் வேணா படம் பார்க்குற மாதிரி தான். தேர்ட் பார்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு எப்படி ப்ரோ கனெக்ட் பண்ணிக்கிறாங்க? கிட்டத்தட்ட இவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, மக்களுக்கான ஃப்ரீடம், அதுக்கப்புறம் மக்களுக்கான ஆட்சியை மக்களே தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது. அது நல்லா இருந்துச்சு. அதை வந்து கடைசியாக சமாதான இது உள்ள சொல்லியிருக்காங்க. இது அரசியல் புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லை. இதை பார்க்கும்போது இந்த காலத்தில் என்ன அரசியல் தேவை இருக்குது, எப்படி நகர்த்துறாங்க, அரசியல் எந்த மாதிரி அரசாங்கம் நம்மளை வந்து நம்ம மேலே அதிகாரத்தை செலுத்துறாங்க. அந்த மாதிரி இந்த பழைய பெருமாள் வாத்தியார் அவர்களாம் இருந்தவங்க, தமிழரசங்களாம் இருந்தவங்க தான். இப்போ வந்து அதை பற்றி தேடுவாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக அந்த மாதிரி படமாக பார்க்கணும். இது கமர்ஷியலாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஆனால் இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ப்ரோ, விடுதலை பார்ட் 2 எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக வெற்றிமாறன் வந்து அவரோட கிளாஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் சேதுபதியோட ரோல் பயங்கரமாக இருந்துச்சு. சூரிக்கு அவ்வளோக்கா அந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பட் அவருக்கு ஒரு சீன் பயங்கரமாக எலிவேட் ஆச்சு. அண்ட் மெயினாக பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு ஃபீல். ஏன்னா அசுரன்லாம் பார்த்துட்டு அதுக்கான அந்த லெவல் பிஜிஎம் இல்லையோன்ற ஒரு ஃபீலிங். ஓகே ஓகே. மற்றபடி மேக்கிங்கும் ஸ்டோரியும் அரசியல் பயங்கரமாக பேசியிருக்காங்க. டைலாக்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக. படத்தில் எங்காச்சும் லேக் வர மாதிரி இருக்குதா ப்ரோ? செகண்ட் ஹாஃப் லைட்டாக உங்களுக்கு அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுனால, மெயின் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுனால லைட்டாக லேக் இருக்கும். பட் அது தேவையில்லாத சீன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்லோவாக போகும். நீங்கள் வந்து ஓவராலாக ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10க்கு? பர்சனலாக 8.5. ஓகே ப்ரோ. உங்களுக்கு வந்து படத்துலேயே பிடிச்ச டைலாக்னா இந்த டைலாக் சொல்லுவீங்க? நிறைய இருக்குது. இப்போ அரசியல் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ பிடிச்ச டயலாக்னா ஞாபகம் இல்லை, பட் நிறைய டைலாக்ஸ் இருக்குது. அரசியல் பேசியிருக்கிற டைலாக்ஸே நிறைய இருக்குது. அதாவது இப்போ லோ கேஸ்ட்டை பற்றி, ரிலீஜன் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. நீங்கள் ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? அவுட் ஆஃப் 10 9. 8.5 கொடுப்பேன். ஓவராலாக ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ரேட்டிங் 10க்கு 9.5 மேம். நீங்கள் ப்ரோ? நான் 5க்கு 4 பண்ணுறேன். ஓகே. ஒன்று கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பார்ட் 1 சூப்பரா நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. நல்லா இருக்கு.